உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சோழன் வந்துட்டு வீட்டில் ரொம்பவுமே ஒரு சோகத்திலேயே உட்காந்துட்டு இருக்காரு. நடேசன் வெளியில் கட்டிலில் உட்காந்துருக்காரு. ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. ஆனால் ஃபோன் எடுக்க எதுவுமே பேசாமல் இருக்கதை வெளியிலேருந்து அவரும் கவனிக்கிறாரு. ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. இவன் என்ன தான் பண்ணுறான், இது வேற கத்திக்கிட்டே கிடக்கே அப்படின்னு சொல்லி எழுந்து உள்ளே வராரு. வந்து பார்த்தா சோழன் பக்கத்திலே தான் உட்காந்துருக்காரு. ஆனால் ஃபோன் எடுத்து பேசலை. அப்போ பார்த்தா அவரோட ஓனர் தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் நடேசன் வந்து கேட்குறாரு, ஏன்டா டேய், உன் ஓனர் தானடா ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு, அதை கூட கவனிக்காம அப்படி என்ன பகல் கனவு கண்டுட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே சோழன் வந்து ஒரு வெறுப்பா நடேசனை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போவுமே வந்து நடேசன் திரும்ப கேட்குறாரு, ஏண்டா உங்ககிட்ட தானடா கேட்டுட்டு இருக்கேன், விடாம ஓனர் தான் ஃபோன் பண்ணிட்டே இருக்காருல, எடுத்து என்னன்னு பேசேன், ஏதாவது சவாரிக்கு வாரி வந்திருக்க போதுடா அப்படிங்கிறாரு. ஆமையா, உனக்கு இப்போ சவாரி வர்றது நான் போகிறது தான் உனக்கு முக்கியம் அதானே அப்படிங்கிறாரு. இல்லை யாரா நீ, என்கிட்ட எதுக்கிட்ட அப்படி மூஞ்ச காட்டிட்டு இருக்க, ஃபோன் வந்துகிட்டு இருக்கு எடுக்காமல் உட்காந்துருக்கேன்னு வந்து சொன்னா அப்படிங்கிறாரு. ஆமாம், என் ஃபோனு தானே, நான் தானே எடுக்காமல் வந்திருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படிங்கிறாரு. ஏய் என்னடா, நான் ஒன்று கேட்டுட்டு இருக்கேன், நீ ஒன்று பேசிகிட்டு இருக்க, எவக்கையோட கெட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போகிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு சோழன் டக்குன்னு எழுந்து வேக வேகமாக போகிறாரு. ஏயா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏண்டா நான் என்ன கடவுளா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாரு. யோ, தெரியாத விஷயத்த வந்து பேசணுன்னா கடவுளை பற்றி பேசலையா, இது தெரிஞ்சே நடக்க போகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு. அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறாரு. நீ ஆசை மருமகன் சொல்லிட்டு நிலா நிலா நிலான்னு சொல்லிட்டே இருக்கில்ல, உன் மருமக நாளைக்கு என்னை கோர்ட்டில் வேணான்னு சொல்லிட்டு போகிறான். நாளைக்கு தான் லாஸ்ட் ஹியரிங், அதுக்கு தான் அவள் நாளைக்கு என்னை கோர்ட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டுருக்கா. இதோ இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னான். அந்த ஃபோனே வந்துட்டு நான் அட்டன் பண்ணி பேசினதுக்கப்புறம் எந்த ஃபோனை பேசுறதுக்கும் எனக்கு பிடிக்கல. இதில் நான் இப்போ கார் ஓட்ட போகிறதுக்கு தான் உனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கா, என் ஓனர் ஃபோன் பண்ண என்ன, யார் ஃபோன் பண்ணால் எனக்கு என்ன, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. இதை பார்த்ததும் நடேசன் இப்போ, ஏன்டா டேய், என்னமோ வாழ்க்கை போச்சுன்னு இருக்க, இன்னும் அந்த பிள்ளை ஒன்று விட்டு போகலைல்ல அப்படிங்கிறாரு. அதான் நாளைக்கு சொல்லிடுவாளையா, அவள் தான் நான் சொல்லிட்டாளே எனக்கு ஃபோன் பண்ணி, நாளைக்கு கோர்ட்டில் லாஸ்ட் ஹியரிங் இருக்குது, நம்ம போயே ஆகணும்னு அவள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, போச்சு எல்லாமே போச்சு அப்படிங்கிறாரு. அவர் பாட்டுக்கு உட்காந்து ரேடியோ நோண்டிகிட்டே இருக்கும்போது, ஏயா நீலாம் மனுஷன் தானா, உன் புள்ள இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே, நீ ஏதாவது சொல்லணுமேனு உனக்கு தோணவே இல்லையா அப்படிங்கிறாரு. ஏண்டா நான் இதில் என்னடா சொல்லணும் உனக்கு, நீயா ஒன்று பண்ணுற, நீயா ஒன்று இது பண்ணுற, அந்த பிள்ளையை கட்டி கூட்டிகிட்டு வந்தில்ல, இத்தனை பேர் நாங்கள் வீட்டில் மாறி இருக்கோம்ல, நீ எங்கேயாவது மாறினியாடா, வேணும்னே இன்னொரு பிள்ளைகிட்ட போய் பேசுகிற, அப்புறம் அந்த பிரச்சனையை அந்த பிள்ளை தான் போய் தீர்த்து வைக்குது, நீ எல்லாம் மனுஷனாடா, அந்த பிள்ளை கண்ணு முன்னாடியே வந்து உன் ஓனர் ஃபோன் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணு கூட நீ தப்பாக பேசுகிற, இந்த மாதிரிலாம் பழகுற அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு நல்லாவாடா இருக்குது கேட்குறதுக்கு, அந்த பிள்ளையா இருக்க கண்டு சகிச்சிட்டு உங்ககிட்ட இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாரும் ஒன்று சொன்னால் நிலாவையே தூக்கி வச்சுட்டு என்னையே குறை சொல்கிறதுக்கு குடும்பமாக கிளம்பி வருவீங்கள்ல, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல நடேசன் வந்து உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் வந்துட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்கானே, இவனை ஒரு வழிக்கு கொண்டு வரணும், இவனா ஒழுங்காக நிலாக்கட்ட ஒழுங்காக நடந்துக்கிட்டானா தான் அந்த பிள்ளை மாதிரிலாம் ஒரு பிள்ளையே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. ஸோ சேரன் அதுக்கப்புறமா வேலை முடிஞ்சு அவர் வீட்டுக்கு வராரு. வந்தப்போ நடேசன் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு, என்னப்பா டீ ஏதாவது போட்டு தரவா, குடிக்கிறீங்களா அப்படிங்கிறாரு. வேணாண்டா எனக்கு என்னத்துக்கு டீ, எனக்கு வேணாம் அப்படிங்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே போகும்போது, டே சேரா இங்கே வா அப்படிங்கிறாரு. என்னப்பா சொல்லுங்கப்பா அப்படிங்கும்போது, எங்கடா அந்த சோழனை எங்கேயாவது பார்த்தியா அப்படிங்கும்போது, இல்லையப்பா ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவன் காலையிலேருந்து எங்கேயுமே வெளியே போகலடா, இங்கேயே தான் வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தான், இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் வண்டி எடுத்துகிட்டு போனான்டா அப்படின்னு. ஏன்பா அவன் வேலைக்கு போகலையா அப்படிங்கும்போது, வேலைக்கா, அட ஏன்டா நடந்த கூத்த, அந்த நிலா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கும் போலக்கு, நாளைக்கு தான் அந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு கோர்ட்டில் கடைசியாக வர சொல்லியிருக்காங்களாமே, அதுக்கு தான் அவன் புலம்பிட்டு போகிறான், நிலா வேற ஃபோன் பண்ணி நாளைக்கு போகணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டோடனே சேரனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஆமாம்ப்பா, நினச்சாலே கஷ்டமாக இருக்குது, நிலா என்ன பண்ண போதோ தெரியல அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, நிலா என்ன பண்ண போதோ தெரியலனா நம்ம தாண்டா பேசி புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க. பா இது நிலாவோட வாழ்க்கைப்பா, நம்ம எப்படிப்பா பண்ண முடியும், நம்மளா போய் டைவர்ஸ் அப்ளை பண்ண சொன்னோம், அதுவே தானே பிடிக்கலன்னு போய் பண்ணிட்டு வந்திருக்கு, நான் அதுவாக தான்ப்பா எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்கணும், நம்ம கஷ்டப்படுத்தி அதெல்லாம் அப்படி ஒன்றும் இருக்க சொல்ல முடியாதுப்பா, நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, பாருங்க நமக்கு முன்னாடியே இவன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கான், அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறானே, நிலா ரொம்ப பாவம்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் நமக்கும் தெரியுது, அவன் என்ன அப்படின்னு கெட்ட பையனா, கொஞ்சமாவது திருத்தி நம்ம தாண்டா கொண்டு வரணும் வழிக்கு, அதுக்காக அந்த பிள்ளைய அப்படிலாம் வீட்டை விட்டுலாம் போக விடக்கூடாதுடா அப்படிங்கிறாங்க. பாப்பா நிலா நம்ம வீட்டை விட்டுலாம் போகாது அப்படிங்கிறாங்க. பின்ன கல்யாணத்தை பண்ணிவிட்டு டைவர்ஸையும் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பிள்ளை வீட்டில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் என்னடா நல்லாவாடா இருக்குது, 4 பேருக்கு தெரிஞ்சால் எப்படிடா பேசுவானுங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இப்போ 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பேசி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலாவும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராங்க.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சேரன் வந்துட்டு என்ன பாட்டி எது சாப்பிட்றியா அப்படிங்கிறாங்க. வேணாண்ணே ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அண்ணே, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணுண்ணே காலையில் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா சோழன்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சொல்லிட்டாரா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. ஸோ இங்கே வீட்டில் பார்த்தா எல்லாருமே உம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நிலா, என்னாச்சு ஏன் எல்லாம் இப்படியே உம்முனே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, ஏன் நீ நாளைக்கு கோர்ட்டுக்கு போயே ஆகணுமா அப்படிங்கிறாங்க. ஏன்டா பல்லவா இப்படி கேட்குற, லாஸ்ட் ஹியரிங்டா, போன வாட்டியே அவங்க சொன்னப்போ நானுமே போகல சோழனுமே போகல, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சுடா, அவங்க கேட்டதே அவங்கக்கிட்ட ப்ராப்பராக சொல்லியிருக்கணும், யாருமே போகல, யாராவது ஒருத்தராவது போயிருக்கணுமா, அது கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரியாண்டா அப்படிங்கிறாங்க. சரிங்க, நீ கோர்ட்டை அவமதிக்கக்கூடாதுன்னா அப்போது நாளைக்கு நீங்கள் போங்க, யாராவது ஒருத்தர் போயிட்டு எனக்கு டைவர்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, டேய் பல்லவா அமைதியாக இருக்க மாட்டியா நீ அப்படிங்கும்போது, இல்லைண்ணே எனக்கு கஷ்டமாக இருக்குண்ணே, அண்ணி பாட்டுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்களேண்ணே, எனக்கு கஷ்டமாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. பல்லவா இதில் நம்ம எதுவுமே முடிவெடுக்க முடியாதுடா, இது நிலாவோட வாழ்க்கை, நிலா சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம், அது என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சோழனுக்கு அப்படி வருது, அப்படியே பார்த்து முறைச்சிட்டு, அதானே நீ எனக்கு அண்ணனா அவளுக்கு அண்ணனானே தெரியலையே, நீ எப்போ பாரு அவளே தானே தூக்கி வச்சுட்டு பேசுகிற, இந்த விஷயத்தில் கூட உன் பாசம் மலர் கதையை விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கடுப்பாக பேசிக்கிட்டே புலம்பிட்டு திரும்பிக்கிறாரு. ஸோ நைட் வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு வெளியிலேருந்து பயங்கரமாக சவுண்டு கேட்குது. நிலா வேகமாக எழுந்து ஓடுறாங்க. ஆனால் என்னண்ணே இங்கே வாங்கினேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நடேசன் வந்து பயங்கரமாக நெஞ்சில் கையை வச்சுட்டு துடிக்கிறாரு. எனக்கு வலிக்குதுமா, பயங்கரமாக என்னென்னமோ பண்ணுதுமா, கண்ணெல்லாம் கட்டுதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீக்கிரம் வாங்கினேன், போங்க டக்குன்னு கார் எடுங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே டக்குன்னு நடேசன் இருந்துட்டு, வேணாமா எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் எதுவும் வேணாமா அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் பேசிகிட்டு இருக்கீங்க, நெஞ்சு வலிக்குதுங்கிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் எப்படி, குடிக்காதீங்கன்னு சொன்னால் எங்கேயாவது கேட்குறீங்களா, சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க, இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன வாயை பார்த்துட்டு நிற்கிறீங்க, டக்குன்னு கார் எடுங்க அப்படின்னு சொல்லி சோழனை கத்துறாங்க. இதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி போய் சாவி எடுத்துகிட்டு வந்து கார் எடுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமா அங்கே போயிட்டு அட்மிட்டும் பண்ணிடுறாங்க. அங்கே வந்து பார்த்தா அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி மைல்டு அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே பண்ணதுக்கப்புறமா பார்த்தா நிலாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போகுது. போயிட்டு பார்த்து பேசுகிறாங்க. என்ன அங்கிள் இப்போ ஓகேவா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. நல்லா தாம்மா இருக்கேன் நான் அப்படிங்கும்போது, இனிமேலாவது தயவு செஞ்சு நேரத்துக்கு சாப்பிடுங்க அங்கிள், ட்ரிங்க் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் அந்த இதெல்லாம் பண்ணாதீங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னம்மா, இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அங்கிள் அப்படி பேசுகிறீங்க, இந்த குடும்பத்துக்கு நீங்கள் முக்கியம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் போமா, என்னத்தை அவனுங்க பெருசாக வாழ்கிறானுங்க, அந்த சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு நான் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறாரு. ஏன் அங்கிள் இப்படி பேசுகிறீங்க, பாண்டி பாருங்கள் இப்போ தான் ஒரு முன்னேறி வராரு, அடுத்து சேரண்ணனுக்கும் கல்யாணம் பண்ண போகிறோம், பாண்டிக்கும் கல்யாணம் பண்ண போகிறோம், பல்லவன் நல்லா படித்து அவனும் ஒரு பெரிய ஆளாக வருவான், அப்புறம் என்ன அங்கிள் அப்படிங்கிறாங்க. பாத்தியாம்மா இப்போ கூட எல்லாத்தையும் சொன்னேன், சோழனை விட்ட பற்றியா, அவனும் என் பையன் தானேம்மா அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள், அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாருமே குடும்பமாக நல்லா இருப்போம், நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கதை பார்ப்பீங்க, நீங்கள் அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் எங்கள் கூட ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அங்கிள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறதே நிப்பாட்டுங்க அப்படின்றாங்க. எப்படி மாநிலா சொல்கிற, நீ தான் அதோ நாளைக்கு கோர்ட்டுக்கு போகிற, அங்கே போயிட்டு நீ சோழனை பிடிக்கலன்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிடுவ, அப்புறம் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லி கிளம்பியும் போயிடுவேன், அப்புறம் பழைய மாதிரியே இந்த வீடு பழைய நிலைமைக்கு மாறிடுமா, அப்புறம் எங்கிட்ட சந்தோஷமாக இருக்க போகுது, அதெல்லாம் நடக்காதுமா நிலா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிலாக்கு இந்த இடத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல. என்ன அங்கிள் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நிலா, உன்னை வந்துட்டு நான் என் பையன் கூட சேர்ந்து வாழணும் உங்ககிட்ட சொல்லவும் முடியாது, ஏன்னா உனக்கு பிடிச்சி நீ வாழ்ந்தாதான் அது உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லைம்மா, என்ன பண்ணுறது, அவனுக்கு நினச்சது அவ்வளோதான் போல இருக்கு சோழனுக்கு, அவனும் திருந்த மாட்டேங்கிறான், விடுமா பரவாயில்ல, இதை எதை நினச்சி நான் இது பண்ணுறது, எந்த சந்தோஷத்தையும் பார்க்குறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைம்மா அப்படிங்கிறாரு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் இப்படிலாம் பேசாதீங்க அங்கிள், நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா நீ எப்போவுமே எங்கள் வீட்டிலே இருப்பியா, எங்கேயும் போக மாட்டீல அப்படிங்கிறாங்க. எங்கே அங்கிள் நான் போகிறேன், எங்கேயுமே போக மாட்டேன் அங்கிள் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நிலா, நீ என் வீட்டில் மட்டும் இருக்கிறது பத்தாது, என் பையனுக்கு பொண்டாட்டியா, இந்த குடும்பத்துக்கு மருமகளா, நீ எப்போவும் என் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள், அதானே உங்கள் ஆசை, நான் எப்போவுமே இருப்பேன், எதுக்கு இப்படிலாம் இந்த டைமில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப பேசவே கூடாது, ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நிலா, அப்படிலாம் இல்லை, நீ வந்துட்டு என் சோழன் கூட நல்லபடியாக வாழ்றியா, டைவர்ஸ்லாம் வேணான்னு சொல்லிடுறியா, எனக்காகமா, இந்த கட்டைக்காகமா பாருமா அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல அப்படியே நிலாக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே சேரனையும் பார்க்குறாரு. சேரன் உடனே இருந்துட்டு, என்னப்பா தப்பாக எடுத்துக்காதப்பா, அப்பா ஏதோ அவர் மனசில் இருக்க ஆசையை சொல்கிறாரு அப்படிங்கிறாரு. சரிங்கண்ணே விடுங்கண்ணே, அவர் அங்கிள் சொல்கிறாரு, நான் என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணுப்பா, நாங்கள் யாருமே எதுவுமே சொல்லலை அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ரொம்ப அவருக்கு வழி வர மாதிரி ஆகுது. டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இல்லைம்மா நிலா, நீ டாக்டரெல்லாம் கூப்பிட வேண்டாம், நீ வந்துட்டு எனக்கு என்ன ஆகுமோ எப்போ ஆகுமோ எனக்கு தெரியாது, நீ எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுக்குறியா, நான் என் வீட்டில் இருந்து இந்த பசங்களை நல்லா பார்த்துக்கிட்டேனா இல்லையான்னு தெரியாது, சேரன்
தான் அப்படி பார்த்துக்கிட்டான் பிள்ளைங்கள. இப்போ நீ வந்ததுக்கப்புறம் என் குடும்பத்து மேலே இருந்த அந்த மொத்த பேருமே மாறி என் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு நல்ல பேரே கிடச்சிட்ருக்கு. எப்போவுமே நீ என் வீட்டிலேயே இருப்ப, என் சோழனுக்கு பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுமா. அந்த தாலியை நீ கழுத்தில் எடுத்து போட்டுட்டு நீ வந்துட்டு அந்த வீட்டில் வந்து ஒரு மருமகளாகவே நீ இருக்கணுமா, தயவு செஞ்சு எனக்கு அதை பண்ணுமா அப்படிங்கிறாரு. என்னங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி விடுமா, என் ஆசையை நீ நிறைவேற்றுறதுக்கு தயாராக இல்லை, பரவாயில்ல விடுமா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அங்கிள் அப்படிலாம் இல்லை, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன் அங்கிள் அப்படிங்கிறாங்க. நிஜமாக பண்ணுவியா அப்படிங்கிறாங்க. சத்தியமாக நான் உங்களுக்கு பண்ணுறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா அவர் வந்துட்டு என்ன அங்கிள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கலாம் சொல்லும்போது, நீ என்னம்மா மருந்து மாத்திரைன்னு கொடுத்துக்கிட்டே இருக்க, எனக்கு போதுமா அப்படிங்கிறாங்க. இப்போ சாப்பிட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே இங்கே சேரனுக்கு தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏய் என்னடா அந்த பிள்ளை வேணும்னே என்னை வந்துட்டு இந்த எல்லா மருந்தையும் சாப்பிட சொல்லிச்சுன்னா வழி வராத எனக்கு இந்த மருந்தை சாப்பிட்டு வந்துட போதுரா ஏதாவது வலிக்கிலே அப்படிங்கிறாரு. சரிப்பா நீலா முன்னாடி சாப்பிட்ற மாதிரியாவது பண்ணுங்களேன்ப்பா அப்படின்னு. எப்படிரா வாய்க்குள்ளே போட்டால் உள்ளே போயிருமேடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே டக்குன்னு சேரன், சரி கொடுப்பா நீலா, நான் கொடுத்துக்கிறேன் அப்பாவுக்கு, நீ போப்பா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீலா உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி விடுடா என்ன பண்ண முடியும், அவனும் உட்காந்து என்னமோ அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறான். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன். நமக்கு இந்த டாக்டருக்கு தாண்டா நம்ம நன்றி சொல்லணும். நம்ம போய் இந்த மாதிரி விஷயம்னு சொல்லி சொன்னோன்னே அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க பார்த்தியா, அவங்களுக்கு தாண்டா நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நிலா வந்துட்டு அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியாவது சொன்னாலாவது அவங்க வந்து மனசு மாறுவாங்களா? சரி இல்லை வேறு எந்த மாதிரியான கதைக்களம் வந்து நிலா வந்து டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதில் லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.